ஹாய் கைஸ், வெல்கம் டு ரோஹித் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் சாண்ட்ரஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போய் வந்து நம்ம ஏதோ வெப்பன்ஸ்லாம் திருட போயிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு திருட்டு வேலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பாருங்க, திருட்டு வேலையாக பார்த்துட்டு இருக்கோம். அம்மா வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டு 2 வாரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 வாரமாக 1 வாரமே இத்தனை தரல. இது ஏன்னா இத்தனை நாளாக வீடியோ போடலாம், ஏன்னா எனக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கோல்டு வேறு இருந்துச்சு. நான் போன வாரமே போட்டிருப்பேன், இந்த வாரந்துட்டு எனக்கு வந்து இது மந்த்லி டெஸ்ட்டு. ஆனால் நான் போன வாரமே வீடியோலாம் போட்டிருப்பேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, போன வாரம் எனக்கு பயங்கர கோல்டு, வாய்ஸே ஃபுல்லாக மாறிடுச்சு. சரியாக பேசக்கூட முடியல, அவ்வளோ கோல்டு. இப்போ கூட லேசாக எனக்கு கோல்டு இருக்கான வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் இருக்குது. சரி, கோல்டு நல்லா குறைஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி கோல்டு இருக்குன்னா இன்றைக்கும் போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட் வேறு, இன்னும் யூனிட் டெஸ்ட் இருக்குது. இன்னும் எனக்கு மந்த்லி டெஸ்ட்லாம் இருக்குது கைஸ். எனக்கு இன்னும் மந்த்லி டெஸ்ட்லாம் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மந்த்லி டெஸ்ட் இருக்குது. அதுவும் வந்து நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் வேறு. நம்ம வேறு சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக வராது. என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, ஏன்னா அது இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருக்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டானுங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்களுக்கு அதெல்லாம் போடுறேன் நான் இந்த வீடியோவை. பயங்கர கோல்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட் வேறு இருக்குது. போன வாரம் கோல்டு பயங்கரமாக இருந்துச்சு கேஸ். அதுக்கப்புறமா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் யூனிட் டெஸ்ட் வேறு இருக்குது. அதான் இத்தனை நாள் போடவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. சரி, ஓடு 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 ஓடு. இந்த கட்சினா அப்படி பார்த்துருப்போம், ராபிங் அங்கிள் சாம் இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் எடுத்துகிட்டு எங்கேயோ போக சொல்லுவானுங்க, இந்த ரைடரோட சேர்ந்து இங்கே போக சொல்கிறானுங்க கீஸ். இதோ தம்பி ரைடர் வரேன். இப்போ என்னது டிரைவ் த காம்பவுண்டட் ஓஷன் டாக்ஸா? ஓஷன் டாக்ஸ் இங்கே எங்கே ஓஷன் டாக்ஸு தெரில. சரி, பார்த்தீங்கன்னா சீக்கிரமோ சரி ரைடர் எங்கே போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னே, இது நம்ம இந்த ஓஷன் டாக்ஸ் போகிறோம், இந்த வண்டியிலையா போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நிஞ்சாவாக இருப்போம் அப்படின்னா, ஏண்டா பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்கான் உள்ளியா, அது நிஞ்சாவா அவங்களுக்கு பாருங்களேன். ஸ்வீட்டு தான் கீஸு. அவன் கரெக்டாக இருப்பான், கரெக்டான இதில் கரெக்டான மசில்ஸோடு இருப்பான். சிஜே ரைடர் இவனுக்குலாம் வந்து ஒல்லி குச்சாக இருப்பானுங்க, நோஞ்சா மாதிரி இருப்பானுங்க. இந்த மாதிரி ஹோமிஸ்லாம் போகிறானுங்க. இதுக்குள்ளே குண்டாக இருக்கிறது ஸ்வீட்டு தாங்க. ஸ்வீட் இல்லை, அது பிக் ஸ்மோக்கு. இவன் தான் இருக்கல குண்டாக இருப்பாங்க, குண்டு இருப்பான். அவன் தான் அது குரூப் ஸ்ட்ரீட்டோட வானத்தையே வாங்குறது. வாங்கிட்டு சொல்லுவான், போய் மசில் சேர்த்திக்கோ நல்லா இருக்கும் அப்படின்பான் பைத்தியக்கார பையன். சும்மா இந்த மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க கீஸ். ஸோ இப்போ வழி மாறி வந்துட்டோம். ஸோ வேறு வழியில் போகணும். எப்படா போகிறது வழி இன்னைக்கு இப்படி இருக்குது, கொஞ்சம் பெரிய மேப்பு கேஸ். என் ஃப்ரெண்டு ஜிடிஏ விசிட்டி பைத்தியம் ஒருத்தர் இருக்காங்கனால அவனுக்கு ஏன் இந்த ஜிடிஎஸ் சாண்ட்ரஸ் பிடிக்கலன்னா, அவனுக்கு இந்த கேம்களோட பற்றி பாதி ஃபீச்சர்ஸ் தெரியாது கேஸ். அவனுக்கு பாதி ஃபீச்சர்ஸ் தெரியாது. அதுவும் என்ன பண்ணியிருக்கானா, ஜிடிஏ விசிட்டி ஒரிஜினல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கானா, அதுலேயும் என்ன பண்ணியிருக்கான், ஏதோ கண்ட மோடை போய் ஆட் பண்ணி தொலைச்சிட்டான். அது அவனுக்கே தெரியும், அவனை மோடை ஆட் பண்ணியிருக்கானா அவனுக்கே தெரியுமா எனக்கு என்னன்னு தெரில. அவன் சொல்கிறான், ஒரிஜினல்லாம் பாடுறா, வேறு ஏதோ கார்லாம் இருக்குது, பிசி 600 போல் வேறு ஏதோ பைக் வச்சுருக்காங்க, காரு பாடுறா வேறு ஏதோ கார் இருக்குது, அங்கே பாடுறா என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உளறிட்டு இருக்கான். நான் என்னடா இது மொபைல் வெர்ஷன் ஒரிஜினலுக்கு அப்படி என்னடா வித்தியாசம் இருக்க போது பார்த்தேன். உருட்டி இருக்காங்க, கண்ட மோடை போய் ஆட் பண்ணி தொலைச்சிருக்கான். ஆனால் சொல்கிறேன் மோடெல்லாம் ஒன்று ஆட் பண்ணவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது, உளறிட்டு இருக்கான் வந்து கேஸ். இவெல்லாம் எப்படி தான் எல்லாம் சொல்கிறானே எனக்கு ஒன்றும் புரியல. வந்து உளறிட்டு இருக்கான் கேஸ், பாருங்களேன். வைத்தியக்கார பையன் மாதிரி வந்து உளறிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தானே இந்த வந்துட்டோம் கீஸ், அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இருறா ஐயோ இப்படி மோதிட்டு இருக்கோம் கீஸ், பாருங்களேன். சீக்கிரம் நிப்பாட்டியாச்சு. இப்போ வந்து வண்டியில் புகையாக ரொம்ப இடிச்சு ஓட்டியிருக்கோங்க கீஸ். இப்போ வந்து இவங்களாம் ரொம்ப சீரியஸாக தெரியுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி, இதெல்லாம் நேஷ்னல் கார்ட்ஸு அப்படின்னு சொல்கிறோமா. குரூப் ஸ்ட்ரீட்லாம் இவங்கெல்லாம் ஒன்றுமே, குரூப் ஸ்ட்ரீட் கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அதாச்சும் குரூப் ஸ்ட்ரீட் பெஸ்ட்டுங்கிறாம்பல இருக்கு கீஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து இதோ அங்கே ஒரு கார்டு நிற்கிறாங்க கீஸ். இன்னொன்று எய்ம் பண்ணுற ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. இவங்க சும்மா மேலே ஏறும், செவுத்து மேலே ஏறும் அப்படியே. மங்கி தம்பி எப்படி இருக்கீங்களா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கான். இருங்க ஒரு ஹெட்ஷாட் போட்டுருவோம். தம்பி ஹெட்ஷாட் வாங்கிக்கிறீங்களா? ஹெட்ஷாட் நல்லா வராது. இருடா டே கீழே குஸ்ட்டு அவமாட்டிக்கு இருக்கான். என்னடா அவமாட்டிக்கு இருக்கான் இருங்க. ஐயோ என்ன நடக்குதுங்க டேய்? ஐயோ இங்கே வேறு ஏதோ கார்டு இருங்க. இதுக்கு மேலே நமக்கு செட் ஆக, நான் பேசாமல் வந்து எய்மிங் சிஸ்டத்தை மாற்றிடுறேன். இங்கே இந்த ஆப்ஷன்ஸில் போனால் அந்த இது கண்ட்ரோலா, இதில் டிஸ்பிளே செட்டப்பில் இது
அந்த டெஃபினெட்லி இந்த இது எங்கடா இருக்குது எங்கடா இருக்குது என்ன காணாத கேம் அவனாம் இப்போ செத்தாங்கடா எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வெறித்தனம் தான் வெறித்தனம் டே ஐயோ பக்கா டே இற அப்பாடி எப்பா சாமி டே இறா எல்லாம் நம்மளுக்கு ஹெல்த்தை பயங்கரமாக குறைச்சிட்டானுங்க நாங்கள் எவன்டா அது நம்மளை சுடுற எவனா நம்மளை சுடுறாங்க ஈஸ் பார்த்தீங்களா எந்த நாய் பண்ணி வச்ச ஆளுந்தரில் சுடுறாங்க ஈஸ் பாருங்களேன் எங்கே கீஸ் இருக்காங்க இதுக்கு மேலே காட்ஸ் எங்கே கீஸ் இருக்கானுங்க எங்கன்னு தெரில கூட அந்த சொல்கிறீங்க எங்கே இருந்தா பார்த்துட்டேன் வாங்க எவ்வளோ திடீர்னு என்னையே சுட்டுருப்ப பார்த்தீங்கன்னா அப்படி சுடுறாங்க சாணி என்னடா அது சம்மந்தமே ஹெல்த் இந்த இப்படி குறையுது தாறுமாற குறையுது நானும் பார்த்தேன் சரி இங்கே தான் அந்த பிஸ்னஸில் இருக்குது இந்த வேனில் எல்லாத்தையும் ஏற்ற சொல்கிறாங்களோ இருக்கு எவன்டா அதெல்லாம் சுட்டுட்டு அந்த வண்டியை சுடாதீங்க இந்த இவங்க தான் அங்கே ஒரு நாய் இருக்குது எல்லா நாய்களையும் போட்டு தெளியாச்சு இப்போ என்ன பண்ணுங்க என்னது இது எடுக்க சொல்கிறானுங்க இது என்ன பண்ணிடாது எடுத்துட்டோம் இது எடுக்க சொல்கிறானுங்களா இருக்குது லிஃப்ட் பண்ணுறா டே என்னடா நடக்குதுங்க என்ன பண்ணுறீங்க அவன் வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நாளைக்கு எனக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு வேறு இருக்குது அப்பயும் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்காக எல்லாம் எதுக்கு வீடியோ போடுறேன் எல்லாம் உங்களுக்கு தானே இதுக்காகவாச்சும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் இதோ அங்கே ரைடர் நிற்கிறான் தம்பி பார்த்துருந்துக்கோ ஏன்னா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் டேய் என்ன நடக்குதுங்க அட பாய் கவுந்துருச்சு சொல்லி இருங்க அங்கே எவனாச்சும் நம்ம சுடுறானா பார்ப்போம் அந்த ரைடர் பத்திரமா தான் இருக்கான் பிரச்சனை ஒன்றும் இல்லை இரு என்னடா நடக்குதுங்க இந்த வண்டி கண்ட்ரோல்ஸ் வேறு சரியில்லை கைஸ் அந்த வைசிட்டி பைத்தியம் இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா இந்த கேமோட பாதி ஃபீச்சர் தரல இதில் அவனுக்கு மசில் ஏற்றணுன்னா கூட என்னன்னு தெரில கைஸ் மசில் ஏற்றுற அந்த ஃபீச்சருக்குன்னு கூட எனக்கு தெரில அதுக்கப்புறமா இதில் ட்ரெஸ் வெரைட்டி ரொம்ப கம்மியாக நீங்கள் கவனித்து பாருங்க கைஸ் வைசிட்டியில் இது சிஜே ஷிட் அப்படிங்கிறான் என்னடா தம்பியாச்சு எவன்டா அதெல்லாம்டா எனக்குன்னே வருவீங்களெல்லாம் செத்துக்கிட்டே கிடக்கானுங்க வாங்கி செத்துக்கிட்டே கிடக்கானுங்க தேவையானவங்களுக்கு பிஸ்டல் இருக்குது இனிமேல் பிஸ்டல் யூஸ் பண்ணும் பிஸ்டல் அதான் சொல்லமா சிஜே ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதான் என்னென்னு போய் பார்த்தா ஏதோ ஒரு ஆர்மிக்காரன் வந்துட்டான் திருப்ப சொல்லுவான் ஷிட் அப்படின்னு சொல்லுவான் வந்து பெரியவன் மாதிரி அவங்க ஒரு கார்டு பார்த்துட்டேன் அவங்க ஒரு கார்டை நான் பார்த்துட்டேன் தம்பி ரொம்ப ஆக்ட் பண்ண வேணாம் இந்தாங்க எங்கே எவன்டா இருக்கான் வேறு கார்ட்ஸ் எவனும் வர மாதிரி தெரிலையே இது தேர் இஸ் 2 டேமின் சோல்ஜர்ஸ் அதாவது சோல்ஜர்ஸ் ரொம்ப இருக்காங்களாம் எங்கடா இருக்காங்க எல்லா சோல்ஜர்ஸும் எங்கேயுமே இல்லையா எங்கே அது அங்கே எதுவுமே என்பிசியில் ஒரு மாதிரி பகா தம்பி எல்லாம் கொஞ்சம் ஆயமாக தெரில சும்மா என்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடாது சரி இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வண்டி எடுப்போம் இந்த டோ ட்ரக்கை இது என்ன ட்ரக் கைஸ் இது எனக்கு என்ன தரல சரி சும்மா வளர்றோம் வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு விட்ருவோம் எதுக்குடா வண்டி விட்டு ஒவ்வொருத்தன் வண்டி விட்டு இறங்கிட்டு இருக்கான் பாருங்களேன் பாடி வச்சாச்சு கைஸ் அடுத்ததையும் கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் ஜிடிஏ சாண்ட்ரஸ் ட்ரெஸ் வெரைட்டி அதிகமாக ஜிடிஏ வைஸ்டியில் அதிகமாக நீங்களே சொல்லுங்கள் ஜிடிஏ சாண்ட்ரஸ் தான் நீங்களே சொல்லுங்கள் அது இந்த கேம் கேவலமாக இருக்குங்கிறாங்க கைஸ் கண்டிப்பாக நிறைய பேர் திட்டுவீங்க என்னடா அவன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான் கிடச்சானா அவன் பல்லாம் உடச்சிடுவேங்கிற மாதிரி தான் இருப்பீங்க கண்டிப்பாக ஏன் இது எவ்வளோ சூப்பரான கேம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதை போய் கேவலமாக இருக்குது வைசிட்டி தான் நல்லாயிருக்கும் அதுவும் வந்து நம்ம பெஸ்ட்டு டியோனா என்னென்னு பார்ப்போம்ல அது வந்து பெஸ்ட்டு டியோனா வந்து 2 பேர் சேர்ந்துருக்கிற மாதிரி அது நம்ம என்ன சொல்லுவோம் பெஸ்ட்டு டியோனா நம்ம சிஜேயும் அது சீசர் விப்பனோல்டாவா எவன்டா அது வந்து அந்த சிஜேயோட தங்கச்சி இருக்கானா அவன் லவ் பண்ணுற பையன் அவன் தான் வந்து சார் இவங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டியோன்னு சொல்லலாம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா இது டாமியும் லான்ஸும் தான் பெஸ்ட்டு டியோங்கிறான் அவன் பைத்தியக்காரங்க கடைசியில் அவன் லான்ஸ் பிட்ரே பண்ணிடுவான் அப்படிங்கிறான் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா கண்டிப்பாக கேவலமாக நான் திட்டுவீங்க அவன் கடைசியில் என்ன சொல்கிறான்னா அப்போ கென்னும் டாமியும் நல்ல பெஸ்ட்டு டியோங்கிறான் அது பெஸ்ட்டு டியோன்னு சொல்ல முடியாது ரொம்ப லாயலாக இருக்கிறான்னு வேணால் சொல்ல முடியும் பெஸ்ட்டு டியோன்னு சொல்ல முடியாது அது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கென்னு என்ன துப்பாக்கி வச்சுட்டு சுடவா வருவான் ரொம்ப பயந்தான் அவங்களுக்கு கென்னு அவன் ஜிடிஏ சாண்ட்ரஸ்லேயே வருவான் அவன் வந்து ஒரு கொக்கைன் அடிஷன் அதாச்சும் ஒரு ட்ரக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்னடா நடக்குது அவன் பாருங்க ஈஸ் ஏன்டா எத்தனை ஆர்மி ஆஃபீஸராக வருவீங்க சும்மா வந்து என் உயிரை வாங்குறானுங்க ஈஸ் பாருங்களேன் அப்பா எவனா நம்ம சுடுற மாதிரி தெரியுது இங்கே எவனா வச்சிருக்கீங்க ஒருத்தரும் இல்லை திரும்பி பார்ப்போம் இன்னும் தம்பி டான்ஸ் ஆடிட்டு இருக்க என்னடா தம்பி டான்ஸ் ஆடுற இன்னும் டான்ஸ்லாம் ஆடுறாங்க
கைஸ் இவன் ஒருத்தன் டே 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 சுட்றா சுட்றா ஒழுங்கா சுட்றா அவங்க பாருங்க கண்ணாமிலாம் சுட்டு நம்ம ஹெல்த்தே தாறு மாற குறைஞ்சிருச்சு. இப்படி பண்ணிட்டானுங்க கைஸ். என்னது அவங்க இன்னும் நிறைய பேர் என்னது இருக்காங்க அப்படிங்கிறான். என்னது நேஷ்னல் கார்ட்ஸா? நேஷ்னல் கார்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? வேறு எங்கே இருக்காங்க? இப்போ இன்னும் சீக்கிரமாக இன்னும் அவ்வளோதானே என்மேன் நமக்கு வந்து வண்டியில் ஏறணுமா? என்னது கெட் இந்த ஃபேஃபிட் ட்ரக்கா இல்லை ஃபார் லிஃப்ட்டு ட்ரக்கு. இப்போ என்ன பண்ணோம் இதுக்கு? டே 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 அவனை போய் ஏன்டா அவனை போய் ஏன்டா சுடுறா? டே 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 ஆர்மிக்கார அதெல்லாம் கொஞ்சம் ஏமாத்தரலாங்க வருங்க. அவனை போய் சுட்டுட்டு இருக்கான் ரைடரு பாவம் கீஸ். இது இங்கே இருக்குது கீஸ் மிச்சம் இதெல்லாம் இதெல்லாம் போய் எடுப்போம். நீ எத்தனை காட்சி வர வருவானுங்கன்னு வர தெரில. வந்துக்கிட்டே இருக்கானுங்க செத்துக்கிட்டே இருக்கானுங்க. என்னதான் தலைவிதியோ தெரில. இருறா இப்போ எடுத்து டே டே இருடா என்னடா வேணும் ஷிட் அப்படிங்கிறான். இருறா என் டைலாக் நீ சொல்லாதடா. எங்கே கீஸ் இருக்கான்? எல்லாம் எங்கே இந்த அங்கே இருக்கான் கீஸ். என் டைலாக் அவன் சொல்லிட்டு இருக்கான் பாருங்களேன். வாங்க 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 என்னமே சுடணும் ரைடர் சுடுங்க. ஏன்னா ரைடர் சுட்டானுங்கன்னா எனக்கு சரியாக சுட மாட்டேங்க. அந்த ஆர்மிக்காரங்களாம் என்ன எப்படி இருக்கானுங்கன்னா வந்து நம்மளை சுட்டாங்கன்னா பக்காவாக ஈமடிச்சு சுட்டுருவானுங்க. இதுவே ரைடரை சுட்டானுங்கன்னா வந்து சரியாகவே சுட மாட்டேங்கானுங்க. எப்படி சுடுறானுங்கன்னா வந்து கண்ணாமிலாம் சுட்டுட்டு இருக்கானுங்க. ரைடர் பாரு ஹெல்த்து நமக்கு இருக்கலே ஹெல்த் யார் குறைஞ்சிருக்கு? ரைடருக்கு நமக்கு தான் இருக்க ஹெல்த்து கொஞ்சம் நம்மளை நல்லா ஈமடிச்சு அடிச்சிடுறானுங்க. ரைடரை தான் அடிக்கவே மாட்டேங்கானுங்க. ஆனால் இன்னொன்று ரைடர் சுடுறது தான் லக்கு. ஏன்னா ரைடரை பார்த்து சுட்டுட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான். அவங்க ஹெல்த் ஏன்னா நமக்கு ஹெல்த் வந்து நிறையா இருக்கும். அவனுக்கு எப்படினாலும் குறைய போகிறது கிடையாது. ஏன்னா அவனை எய்மடிச்சு சரியாக சுட மாட்டேங்கானுங்க. இருடா என்னடா உனக்கு வாரி இப்படியே இந்த வயசு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி திருடுற மிஷின்ஸ்லாம் இப்படிப்பட்ட மிஷின்ஸ்லாம் இருக்குது. இதை போய் மொக்க கேம்னு சொல்லுவான் என் ஃப்ரெண்டு. ஆனால் ஒரு வைசிட்டி பைத்து ஏன்னா அந்த வண்டியெல்லாம் சுடாதீங்கடா. இது சுடுறானுங்க அந்த வண்டியை போட்டு தம் 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 தம்பி அந்த வண்டியை சுடுற வேலைலாம் வச்சுக்கூடாது. வாங்க வாங்க அந்த வண்டியை சுடுற வேலைலாம் வச்சுக்கவே கூடாது. இப்போ நான் எங்கே போகிறேன் தெரியுமா? என்னோடய வீட்டுக்கு போகிறேன். என் வீடு எங்கே இருக்குது தெரியுமா? என் வீடு வந்து லாஸ் வெஞ்சூரஸில் இருக்குது. அந்த வெஞ்சூரஸ் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த வெஞ்சூரஸ் வந்து என்னது இப்போ நிறைய பேர் நம்மளை அடிக்க வரவங்கன்னா சேர்றா போடா டே 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 இருடா உரசிட்டு போவாங்க. என்னது யாரோ பின்னாடி அடிக்கிறானுங்களாங்க ஈஸி. இவங்களும் பார்ட் ஆஃப் த சோல்ஜர்ஸ் தான். இவங்க பின்னாடி ஆடா ஆமாங்க ஈஸி. இவங்களும் ஆர்மி சோல்ஜர்ஸ். இந்த டப்பாலாம் எடுத்து வீசாதரா. அங்கே பாருங்கள் வீசுகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஈஸ் பாருங்களேன். டே அந்த டப்பாலாம் எடுத்து வீசிக்கிட்டு இருக்காதரா. அடுத்து நமக்கு ஒன்றுமே இருக்காது. அங்கே பாரு சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க ஈஸ். வண்டி பத்திச்சுன்னா சோழி முடிஞ்சுது. இந்த மிஷினை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆடி ஆகணும். ஆடி இந்த மிஷின் எவ்வளோ கஷ்டம். இப்போ எங்கே கீஸ் போகணும்? இதோ வந்துட்டோம் கீஸ் நம்ம வீடு கிட்டே. இப்போ வந்து ஏதோ ஆமுனேஷனா அது என்னது இவன் அந்த எவ்வளோ ஒருத்தன் வந்து நீ 40 வருஷமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான்ல அவன் இடத்துக்கு போகணும். இருங்க இந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க வரமாட்டானுங்க. இந்த சைடு வந்தாங்கன்னா அவன் சரியாக வண்டி ஓட்ட தெரியாது. சரி பார்த்து போடா முட்டா பேரு அப்படிங்கிறான். சேர்றா அதுக்கு என்ன முட்டா பேருங்கிற. சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? என்னதுடா அது? இங்கேயா போனோம்? இதான் வந்துட்டோம். எஸ் சரி நம்ம வந்துட்டோங்கிறான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹோமிஸ்லாம் இருக்கானுங்க. இவங்களாம் நம்ம ஹோமிஸ் அப்படிங்கிறான். ஆனால் இப்படி ஸ்டைலாக நடந்து போகிறானுங்க பாருங்களேன். உங்களை பார்த்தா எரிச்சலாக வருது. சரி இங்கே என்ன ஒரு கன் இருக்குது தூக்கிட வேண்டியதான். கன்னில் புல்லட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு சரிங்க சிஜை வீட்டுக்கிட்ட நிறைய கன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போய் எடுத்துக்கணும். நம்ம ஏன்னா அது மிஷின் பாஸ்னால் காசே தர மாட்டேங்கிங்க. காசு தரங்க கொடுங்கடா. காசு தரவே மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். இந்த கேம் சூப்பராக இருக்குல்ல பாருங்களேன். கிராஃபிக்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு போலீஸ்காரன் போகிறான் பார்த்து போனோம். நம்ம வீடு இப்போ இங்கேருந்து எங்கே கீஸ் இருக்குது? இங்கே அந்த இருக்கு கீஸ் வீடு. நேவிகேட்டிங் சிஸ்டம்லாம் இல்லை. அது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவங்க ஏதோ வேகஸ் அவன் பேர் என்னது வேறு ஒன்றும் ஒரு கேங் நம்ம அட்டாக் பண்ணுவோன்னா அதுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டோம். கீஸ் நிஜமாவே கீஸ் அவன் அந்த ஜிடிஏ வச்சுட்டு பேத்திக்கிறான் ஒருத்தர் இருக்குங்கலாம். அவன்லாம் சத்தியமாக ஒன்றுமே தெரில சாண்ட்ரஸை பற்றி. அவனுக்கு பெரிய மேப்பாக இருக்குது அதனால நீ இந்த கேமை பிடிக்கலாங்கிறான். கீஸ் பெரிய மேப்பாக தான் இருக்குன்னு எல்லாம் சொல்லுவானுங்க. என்னடா அது இப்படி பக்காது இன்னும் தெரில பக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் பக்காது எனக்கே தெரில. நீங்களே சொல்லுங்க கீஸ். ஒரு கேம் நல்லா இருக்குன்னா அது ஹேட்டர்ஸ் யார் கீஸ் இருப்பா. எனக்குலாம் சாண்ட்ரஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வைசிட்டியில் மசில்ஸ் ஏற்ற முடியுமா? சாண்ட்ரஸில் ஏற்ற முடியுங்களா? அப்பயே வைசிட்டி தான் பெஸ்ட்டுங்கிறான். அது சரியான பைத்தியக்காரன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ் எல்லாமே எடுப்போம்.
ஆனால் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது தான். உண்மையாக சொல்லலாம் வந்து அதுக்கு நான் ஃபுல்லாக ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ் தான் பெஸ்ட்டு, வைசிட்டி வந்து வெத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இதுலேயும் உண்டு. அது என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்னால் வந்து அது அந்த கேமில் நீங்கள் எப்படி அந்த கேமில் எப்படி இருக்கும், அந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கேமில் வந்து உங்களால் நீங்கள் வந்து அது என்னது கீஸ் இது அந்த குட் சிட்டிசனுங்கிற அந்த அவார்டு வாங்க $50 சம்பாதிக்கலாம் கீஸ். அது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிரிமினல் பார்த்தீங்கன்னா அதாச்சும் வந்து ஒரு போலீஸ் ஒரு கிரிமினலை சேஸ் பண்ணுறாங்கன்னா அதான் அவங்க வந்து துரத்தும் போது நம்மளும் சேர்ந்து அந்த கிரிமினல் அடித்தா நம்ம வைசிட்டியில் பண்ணோன்னா எப்படி கிடைக்கும், நம்ம வந்து குட் சிட்டிசன் $50 அப்படின்னு சொல்லி $50 தருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேமில் இல்லை, நீங்கள் மற்ற ஜிடிஏ கேம்ஸ் எந்த கேம்னாலும் பண்ணாலும் கூட அது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன ஆயிரும்னா வந்து போலீஸ்லாம் பிடிச்சவங்களும் துரத்த ஆரம்பிச்சுவாங்க. அதான் கீஸ் எரிச்சலாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போவோம் கீஸ். அம்மா ட்ரெஸ்ஸு நிறைய வாங்கி வச்சுருக்கேன் நினைக்கிறேங்க. இப்போ நம்மகிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்குது, நம்மகிட்ட எத்தனை கீஸ் இருக்குது. கண்ணாடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் சுட்டு பார்ப்போமா இங்கே. கண்ணாடிலாம் உடைய மாட்டேங்கி. சரி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அப்படி என்னத்தை ட்ரெஸ் அப்படி வச்சு தொலைச்சிருக்கோன்னு பார்ப்போம். பிங்கோ அப்படி என்ன வச்சுருக்கோம் போய் பார்ப்போம். டாரஸோ இல்லை, நம்மள்ட்ட பெருசாக ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மியாக. இருடா வெளியே போடுது. இது வரை பொறுமையாக வருவான், அதான் எரிச்சலாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம்டா போடா சீக்கிரம் இங்கேதோ இன்னும் அது கேமரா இதெல்லாம் வேணாம், அதுக்கெல்லாம் செட் ஆகாது. நம்ம ஒழுங்காக மிஷின்ஸ் பண்ண போவோம். சீக்கிரம் போடா அவ்வளோதான் போகிறோம். பார்த்தீங்களா கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே கீஸ் போகணும், இப்போ வந்து வேறு எங்கேயோ போக சொல்லியிருக்கானுங்க. இன்னும் எங்கடா பிஎஸ்ஸா, அது யார்டா பிஎஸ்ஸு ஏண்டா பிஎஸ்சி சிஎஸ்சி. இப்போ என்னடா இப்போ ரைடு இப்போ குரூப் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸாக இல்லை, பிக் ஸ்மோக்கும் தரல, ஸ்வீட்டும் தரல. இப்போ எங்கிட்ட பிஎஸ்சி சிவி அது இதுன்னு கொடுத்துருக்கானுங்க. என்னடா அதெல்லாம் எல்லாம் பார்க்க காலேஜில் வர கோர்ஸ் மாதிரி இருக்குது. என்னதுடா அதெல்லாம், இந்தா பிஎஸ்சி சிஎஸ்சி என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. அடே இது பிக் ஸ்மோக்கோட வீடு தானே கீஸ். அதான் பிஎஸ்னா பிக் ஸ்மோக்கு, இது கூட தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கும். அது பிக் ஸ்மோக்கோட மிஷின் கீஸ். இது பிஎஸ்னா பிக் ஸ்மோக் ஓஜி லாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம அப்படியே வந்து கதவை தட்டுறோம்ல இருக்குது. சீக்கிரம் வாடா பிக் ஸ்மோக்கு. அம்மா வந்து இப்போ வந்து அவங்க ஸ்வீட்டோட என்னமோ பேசிகிட்டே வரான். இப்போ கடைசி 3 வாரம் என்னமோ ஏதோ வெட்டிக்கதை பேசிகிட்டு இருக்கானுங்க. சிஜே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? சரி நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கு நம்ம கேட்குறோம். உனக்கு ப்ரிசன் போடணும் ஆசையா அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் ஆசைலாம் கிடையாது. ஒரு இன்னும் ஜெஃபின்னு ஒருத்தர் இருக்கான், வந்து ஜெயிலில் மாட்டிக்கிட்டான் இருக்கு. சரி அவனை போய் காப்பாற்று, அது அவனை பற்றி நம்ம அப்பா அம்மா பார்த்துப்போம். சரி இப்போ ஏதோ லேட் ஆயிடுச்சு, இங்களா எவனாச்சும் ஜெயிலேருந்து காப்பாற்ற போகிறீங்களா என்னன்னு தெரில, என்ன மிஷின் தெரில. அவனுங்க வாட்டி ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி இப்போ எங்கே கீஸ் போகிறோம், என்னடா எங்கே லொக்கேஷன் இருக்குது, அந்த கீஸ். ஏன்னா கார் இது அம்பாசிட்டி காரை போய் வச்சுருக்கீங்க, நல்லாவே இல்லைடா இந்த காரை. என்னடா கார் வழுக்குது, என்னதுடா அது கார்லாம் ஒரு மாதிரி ஸ்லிப்பாக இருக்கு கீஸ், என்னன்னு தெரில. எவனா சுடுறானா, எவனா சுட்டு டயரை பஞ்சர் ஆக்கிட்டான். இங்கே பாருங்கள் கார் பாருங்கள், ஹேண்டிலிங்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுல்ல இந்த காரில். என்னடா கார் ஹேண்டிலிங் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு தெரில. பக் ஆயிடுச்சா இல்லைனா இந்த கார் ஹேண்டிலிங், இந்த காருக்குன்னு ஹேண்டிலிங் இப்படி தான் இருக்குமான்னு என்ன தெரில. கார் ஒரு மாதிரி வழுக்குது கீஸ் பாருங்களேன். எல்லாம் அது பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, அது தரையில் வர தண்ணி ரொம்ப ஈரமாக இருக்குன்னா அது ரொம்ப பார்க்க அது போச்சுரா மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணி டேஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கரும பிடிச்ச மிஷின் ஆரம்பிச்சிட்டு என்னன்னு தெரியல. சம்மந்தமாக வண்டி துள்ள ஆரம்பிச்சிருச்சு, என்ன ஆச்சுன்னு தெரில. ஏண்டா இது வயசுக்கு டெஃபினேஷனாடா, திடீர்னு வண்டியில் துள்ளுது, என்ன ஆச்சுன்னே தெரில. வண்டி ஒரு மாதிரி இது கார் ஹேண்டிலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவும் ஒரு காரணமாக. இருங்கடா என்னடா நடக்குதுங்க சத்தியமாக. லேஸாக நான் அந்த ரைட் எடுத்துட்டா போதும், ரொம்ப ரைட்டுக்கு போயிடுது, ரொம்ப இதாக இருக்குது கீஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் லேஸாக எடுத்தாலே போதும் அது அப்படியே இந்த மாதிரி இருங்க. இங்கே பாருங்கள் லேஸாக ஒரு கிராஸ் ப்ளீஸ். பக்கத்து வீட்டில் வேறு நாய் குலைச்சிட்டு இருக்குது, எல்லாருக்கும் அது கேட்குதுன்னு நினைக்கிறேன். வெளியே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ன யூஸ் பண்ணுறது. கமெண்ட் செஷன்லேயே ஒருத்தர் போட்டிருந்தார் நல்ல ஒரு மைக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இருடா இந்த கார் ஹேண்டிலிங் வேறு கேவலமாக இருக்குது, எரிச்சல் பண்ணாதீங்க நான் போட்டு. இந்த கார் ஹேண்டிலிங் பாருங்கள் லேசாக ஒரு இடி தான். ஏன்னா எல்லா வண்டியும் அப்படி வழுக்குது. ஏதாச்சும் அப்டேட் விட்டிங்களா? நான் ஒரு அப்டேட் விடலையே, என்னடா நினச்சிக்குறீங்க? இல்லை அந்த மழை பெய்யுறதுனால அது பார்க்க ஒரு மாதிரி நல்லா ரியாலிஸ்டிக்காக இருக்கணும் உங்களுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்களா என்னன்னே எனக்கு புரியல.
ஆமாம் கீஸ் ஜெயிலேருந்து இதை காப்பாற்றுற அப்போனா வாண்டர் லெவல் 3 ஸ்டார் வாண்டர் லெவல் வர நமக்கு கிடைக்கும். இது எப்போ 4 ஸ்டார் கிடைக்குமா என்னன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து அந்த ஃபூலை பார்த்தீங்கன்னா கூட்டு வர போகிறோம். நாங்கள் இந்த ஃபூலை பாரு, இந்த பயிரம் இங்கே பாரு எவன்டா அது, ஏய் சூப்பராக இருக்கானே, ஏய் யாரா அவன் சட்டை கூட போடாமல் வந்திருக்கான், யாரா நீ தம்பி சட்டை கூட போடாமல் வந்திருக்குங்க, என்ன அது உடம்புல அங்கங்கே டாட்டு குட்டி வந்திருக்கான், ஜெஃப்ரே உன் பேர் ஜெஃப்ரே போல இருக்குது, என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிறோம். நான் தான் ஒரு ஓஜி இல்லை லோ ஹோமியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கேட்குறோம். நீ என்ன நினைக்கிற அது எப்படி இருக்கும், நான் ஜெயிலேருந்து எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டது வந்து நல்லா இருக்குது, சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும். ஆமா ஜெஃபே இப்போ வந்து உன்னை கூப்பிட்டு வரதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஏதோ காமெடி பேசிகிட்டு இருக்கான் நம்மள இருக்கான், ரொம்ப ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கான். சரி என்னோடய வீட்டுக்கு நான் போகிறேங்கிறான். சரி வாங்க காருக்குள்ளே போவோம் அப்படிங்கிறான். ஏதோ கெட்ட வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கேன் கீஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஏன்டா இந்த மாதிரி பேசுறீங்க, இவ்வளோ வயலன்ஸாக இருக்குது கேமு. இருங்கடா என்னடா நடக்குதுங்க கைஸ், அம்மா யார் யாரெல்லாம் கூலி படத்தை பார்த்துருக்கீங்கன்னு இருக்காங்க கமெண்ட். இருங்கடா என்னடா நடக்குதுங்க, கார் அப்படியே பாருங்க ஸ்கிட் அடிக்குது என்னன்னே தெரில. சரிடா நான் ஸ்கிட் அடிக்கலாம் தேவையே இல்லைடா, இந்த கார் இந்த வழுக்கு வழுக்குது கைஸ். யார் யாரும் கூலி படத்தை பார்த்துருக்கீங்கன்னு இருக்காங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் இன்னும் பார்க்கல, அது பார்க்குறதுக்கு டயர் இருந்தால் தானே. அங்கே வேறு நான் தேட்டருக்கு போனால் வந்து கண்ட ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், அந்த இது ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், அதிலே சளின்னு கொஞ்சம் கூடிரும். இவன் ஒருத்தன் வந்துடுவான் பாருங்கள், பெரிய இவன் மாதிரி இங்கே பாருங்க எதிர்க்கே அங்கே வந்துடுவானுங்க பெரிய இவன் மாதிரி பாருங்களேன், அடிக்க வரானுங்களாம். எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டு நான் வாட்டிக்கு இப்போ எப்படி போனோம், என்னடா அது அவன் வீடு இவ்வளோ தூரம் இருக்குது, இன்னும் தெரியல இவ்வளோ தூரம் வருது அவன் வீடு. நம்ம இப்படி போயிருவோம், இந்த வண்டி வேறு சரியில்லை கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமோ சரி தள்ளுங்கடா, எல்லாம் குறுக்க வந்துட்டு இருக்காங்கடா. இது பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்பிட்டல் போல இருக்குது. ரீசம்மா வந்து நம்ம இந்த கேம்லாம் ஒரு தடவை லாக் ஐலாண்ட்ஸ்லாம் போய் பார்த்துருக்கேன், அதாவது லாக்காக இருக்கும்போது போய் பார்த்துருக்கேன். நான் போனவுடனே எனக்கு வந்து ஒரு 4 ஸ்டார் வாண்டர் லெவலில் போய் கொடுத்துருவானுங்க கீஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வாண்டர் லெவலோட போயிட்டு இருந்தானா திடீர்னு ஒருத்தர் ஏற்றி என்னை கொண்டுட்டான். இப்படிலாம் நடந்துச்சு கீஸ், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 4 ஸ்டார் கொடுத்துட்டானுங்க. இங்கே பாருங்க ஜிடிஏ வயசுலாம் வாண்டர் லெவலே தரமாட்டானுங்க. ஆனால் சின்ன மேப்புங்கிறதுனால அதை வாண்டர் லெவல் தரமாட்டேங்க. இது பெரிய மேப்பு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறையா நமக்கு இருக்கும்ல, அதான் தரமாட்டிக்கானுங்க இருக்குங்களா. சரியான வேஸ்டீஸ். சரி இப்போ இந்த மாதிரி வந்தாச்சுல, இப்போ போ அப்படின்னு சொல்கிறானுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போடா, சரி அப்புறமா பார்ப்போண்டாங்கிறாங்க. சரி ரொம்ப கூலாக இருக்குது, நம்ம திருப்பி நம்ம ரெண்டுலாம் சந்திப்போங்கிறானுங்க. நீங்கள் என்ன ஓடுறீங்க, நடந்து போங்கடா. என்னது இப்போ டோர் பெல்லு அடிக்கணும் சொல்கிறானுங்க. என்ன டோர் பெல்டா, என்ன தம்பி எங்கிட்ட வந்துட்டுருக்கோம். என்ன தம்பி உன்னை எய்ம் அடிச்சு என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஸ்கிப் பண்ணி விட்டோம். என்னது அது கேட்ச் கில்லட் ஃப்ரெடி கைஸ், நான் தெரியாமல் இதை கட்சியில் ஸ்கிப் பண்ணிட்டேன், சாரி கைஸ். தம் அவனை சுட்றா போடா அவன் ஏதோ ஃப்ரெடி அவன் போய் ஃப்ரெடி இன்னும் ஹாரர் கேம்ல வரன்னு நினப்பா. உனக்கு அந்த 5 Nights at Freddyன்னு ஒருத்தர் வருவான்ல, அவன் உனக்கு நினப்பா. போயிட்டு இருக்கிறத பாருங்களேன், அந்த பயந்து ஓடிட்டு இருக்கான். இவங்களாம் வாங்கடா அப்படியே பறக்கட்டு மாசா. நாயகன் மீண்டும் வரார், 8 தீர்க்கும் மீண்டும் பயந்தாரே, நாயகன் மீண்டும். எப்பா டேடி அவன் எங்கிட்டா போகிறான் அவன், இருங்கடா கீஸ். அவன் ரொம்ப வேகமாக, அவன் ரொம்ப ஸ்கில்லாக பைக் சூப்பராக ஓட்டுற கீஸ். அவன் பாருங்க இங்கே பாருங்க, ஒரு வெயிட் பண்ணி நம்மளை வெறுப்பேற்றுறான். இருறா நீ வெறுப்பேற்றுறல, அதனால இப்படி உனக்கு சாவே இருக்குது, நீ மாட்டினடா. புடிடா அவனை, போடா சீக்கிரம் போ போடுறா பட்ட. நாயகன் மீண்டும் வரா, 8 தீக்கும் மீண்டும் பயந்தாரே, த ஈகிள் ஸ்பீக்கர். ஐயோ பாட்டே வாயில் வர மாட்டேங்கி, இதெல்லாம் குளறிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் சுட்டு தொலைடா அவனை, சுடு எப்பா என்னடா நடக்குறீங்க பைக்காக பாருங்க. அப்படியே பொத்து நல்லா விழுந்துட்டோம். அப்படியே சிரிப்பாக வருது பார்க்க, சத்தியமாக ஒரு மாதிரி இரா. போடு த ஈகிள் ஸ்பீக்கர். சரி பாட்டு பாடாம முடுங்கப்போ சுடு. இருடா நம்மளும் சுடுவோம். வாங்க தம்பி எங்கே தம்பி ஓடுறீங்க? இருடா, ரொம்ப பாருங்க ஒரு மாதிரி இருக்குது, வேகமாக போகிறது ஒரு மாதிரி இருக்கு பாருங்களேன். அது ஹைவேஸில் ஒரு மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கணும். இருடா டே என்னடா நடக்குதுங்க? ஐயோ ஓவர் ஹியர் அப்படிங்கிறான்.
சார் நீ ஒன்றும் ரியாக்ஷன்லாம் கொடுக்க வேணாம், ஒழுங்கு அமைதியாக வாடா, கெட் இந்த பைக்கு, கெட் இந்த பைக் குயிக்லி அப்படி சொல்லு, இப்படி சொல்லு, ஷிட், ஓ புல் ஷீட், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் செருப்பாலே அடிப்பேன், ஒழுங்காக பேசணும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வாங்க வாங்க வாங்க, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டுட்டோம் கேஸ் அவன் பைக்கை. ஐயோ எவனோ ஒருத்த சுட்டு தள்ளிட்டான் கேஸ், சிரிப்பாக வருது கேஸ். அவருக்கு எவனோ ஒருத்த சுட்டு தள்ளிட்டான். நான் பாருங்களுக்கு ஏமே ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்குல்ல, வைசிட்டியோட ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்குது சத்தியமாக, உண்மையை சொல்லிடுறேன். வைசிட்டியோட சத்தியமாக ஒரு மாதிரி அந்த வைப்ஸ் ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்குது. அவனை துரத்திட்டு சுடுறது ஒரு மாதிரி நல்லா இருக்கு கேஸ். ஓகே சீக்கிரம் போ சுடு சுடு. என்னது இது ரொம்ப நல்லா த்ரில்லாக இருக்குது அப்படிங்கிறான், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அமைதியாக சுட்டுட்டு வாடா சும்மா ஒருத்தன். சுடு 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 அப்படிதான் சுடு 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 அப்படிதான் அவ்வளோதான் சுடு 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 சுடு. இவன் ஒருத்தர் சந்துக்குள்ளே போயிட்டு இருக்காங்க, சந்துக்குள்ளே போவாங்க பாருங்க. ஏதோ சின்ன பையனோட சைக்கிளை தள்ளி விட்றானுக்குலாம் வெக்கமாக இல்லை பாருங்க. சின்ன பையனோட சைக்கிளை போய் தட்டி விட்டுட்டு வரான் பாருங்களேன். அவனை சும்மா விடக்கூடாதுடா. என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது? ஐயோ ஸ்டண்டா, டே இருக்குடா. திருப்படா மிஸ் பண்ண போடா சீக்கிரம் போடா அவ்வளோ சீஜே. டே இருடா. ஐயோ இவன் ஒருத்தன். போடா பாருங்க போயிட்டு இருக்கான். சீக்கிரம் போங்கடா. வாங்க போயிட்டு இருக்காங்க ஈஸ். வாங்கடா. ஐயோ நீ என்னோட இதை வந்து உடச்சிட்டாங்க. நான் எங்கடா உடச்ச வந்தேன். கெட்டிங் பாய்ஸ் அப்படிங்கிறானுங்க. நீ என்ன சன்னியா? வாங்கடா. வாங்க. இருட கண்டக்கடான சுட்டுட்டு இருக்காங்க. பைக்கில் ஒரு போலீஸ்காரன் போயிட்டு இருக்கான், அவனை போய் சுட்டுட்டு இருக்கான். அவனா சாவுங்கடா எல்லாரும், அவ்வளோதான் முடிஞ்சது. வாங்கடா இந்த துப்பாக்கி வச்சு அப்படின்னா நீ எதுவுமே சொல்லாத சிஜே அப்படிங்கிறான். ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்க, சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறான். சரிடா போடா, இது வந்து உண்மையாக நடந்துருச்சா, சரி நம்ம திரும்ப குரூப் ஸ்ட்ரீட் போவோம் அப்படிங்கிறான். கைஸ் ஆனால் சத்தியமாக அந்த பைக் வர்றது ரொம்ப சத்தியமாக ஒரு மாதிரி த்ரில்லாக இருந்தது கைஸ். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது இந்த மிஷின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டியில் நெருப்பத்திக்கிச்சு, எனக்கு தேவை தான். இப்போ போய் 2 ஸ்டார் வாண்டட் லெவல் வேறு. இப்போ என்ன நடக்க போதும் எனக்கு தெரில. ஏண்டா போலீஸ் வண்டியே வந்து இடிக்கலை, இவனுக்கு வந்து இடிச்சிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். இப்போ வந்து எங்கேயோ போய் விட சொல்கிறானுங்க. இருடா இவன் ஒருத்தன் வந்துட்டானுங்க பாருங்களேன். சீக்கிரம் போவோம் நம்ம. இந்த வண்டி வேறு புகை வந்துட்டு இருக்கு. சரி நம்ம ஒரு பாட்டை போட்டு ஈகிள் ஸ்பீக். என்னடா சம்மந்தம் கீழே விழுந்துட்டோம், என்னாச்சுன்னு தெரில. சரி நம்ம ஒரு கேங்ஸ்டர் மாதிரி போயிட்டுருக்கோம். ஏண்டா கீழே விழுந்துட்டு கேங்ஸ்டரான் பாருங்களேன். எவனா கேட்டால் செருப்பாலே அடிப்பான்டா. கேங்ஸ்டரான் பாருங்களேன், கீழே விழுந்துட்டோம் பாருங்க. ஒரு மாதிரி பாட்டு ஆரம்பிச்சோடனே பாருங்க ஒரு மாதிரி இப்படி ஆயிடுச்சு. அப்படியே வைப்ஸே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. இருடா டே ஏன்டா அவங்களுக்கு இந்த குழவி இடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. வந்து இவ்வளோ அக்ரெசிவான டிரைவர்ஸாடா ஜிடிஏ வயசுலாம் அக்ரெசிவான டிரைவர்ஸ் இருக்க மாட்டானுங்க. அவனை ஏற்றி தொலைச்சிடாங்க. ஐயோ போலீஸ் என்னடா பண்ணுறீங்க? ஒரு போலீஸ்காரன் வர. நீ வேற வேகமாக வந்து தொலைய மாட்டியா? அங்கே ஒரு போலீஸ்காரன் வேற வந்துட்டு இருக்கான்டா. உன் வேகமாக வாடா, அவன் வந்து ஏறுடா தம்பி, ஏறு எனக்கு வலிமை கொண்டு அப்படி இல்லை, ஏறு கொஞ்சம் பைக்கில் கொஞ்சம் ஏறு. ஐயோடே போடா சீக்கிரம் போடா ஏறு கொஞ்சம் பைக்கில் வந்து ஏறு. என்னடா நடக்குதுங்க? சர்க்கஸ் சுத்த பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இங்கே நம்ம பெயிண்ட் ஸ்ப்ரே போயிடுவோமா? இல்லை நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். பெயிண்ட் ஸ்ப்ரேக்கும் நம்ம இருக்கிற லொக்கேஷனே போயிடலாம் எனக்கு தோணுது. அது ஒரு லொக்கேஷன் மோஸ்ட்லி இருக்கிறாங்களா, அந்த லொக்கேஷனே போயிடலான்னு எனக்கு தோணுது கைஸ். நம்ம சீரப்போம். ஏறு கொஞ்சம் பைக்கில் வந்து ஏறு. ஐயோ பைக்கு பத்திக்கிச்சுடா. என்னடா நடக்குதுங்க? வாடா. ஐயோ போச்சுடா கைஸ். நான் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை கடைசியாக பார்த்தீங்கன்னா முடிக்கவே முடியல. ஸோ அடுத்த வீடியோ பாய்.